Hello guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 5க்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இதில் கொடுக்க போகிறேன். ஓகே, ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து யூனிட் 3. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் எனக்கு எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து சம்ஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்ததுக்கும் அதாவது ஃபஸ்ட் யூனிட் பார்க்குறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே ஏன்னா நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட் கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் நம்ம டஃப்பாக கொடுக்கும்போது அதை தாண்டி உங்களுக்கு ஈஸியாக கேட்கும் போது உங்களுக்கு நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால் என்னடா இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியலேன்னு நினைக்காதீங்க. பட் அதெல்லாம் எப்படி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி இன்னுமே 2-3 ப்ராப்ளம்ஸ் எக்ஸஸாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இது கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். ஏன்னா எடுத்தோடனே ஜஸ்ட்டு ப்ராப்ளம்ஸை எடுத்துகிட்டு இதுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒன்றுமே புரியாது. அதனால் மேபி வீடியோ லென்த்தாக ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா as compared to a full wave rectifier using 2 diodes 4 diode bridge rectifier has the dominant advantage of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் கொஷின் தான், ஆனால் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா என்னோட பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அட்வான்டேஜ் என்ன டு கம்பேர் வித் ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நான் வந்து மினி கான்செப்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன் அந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா எல்லா ரிலேட்டடான கொஷின்ஸும் அதாவது ரெக்டிஃபையரை பொறுத்த வரைக்கும் என்ன கொஷின்ஸ்னாலும் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷனில் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வரும்? கரண்ட் கேரிங், அதாவது ஹையர் கரண்ட் கேரிங்லாம் வரவே வராது. நம்ம அதில் பார்த்தீங்க அப்படின்னா பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் தான் நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா, அப்படி பார்த்தனா உனக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையரோட பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் உனக்கு என்ன இருக்கும்? 2 VMனு இருக்கும். பிரிட்ஜுக்கு வந்து VMனு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் எனக்கு இந்த வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால எனக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா, அப்போ எனக்கு என்னது பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன ஆகுது? லெஸ்ஸாக இருக்குது, கம்மியாகுது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. டைரக்ட் கொஷின் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, அதனால் ஜஸ்ட்டு என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பீக் இன்வர்ஸ் வோல்டேஜோட வேல்யூ ஃபார் ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபேக்டர் ஃபார் ஏ ஹாஃப் வே ரெக்டிஃபைட் சைன் வேவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபார்ம் ஃபேக்டர்னா என்னதுப்பா? நான் சொன்னேன்ல ரெக்டிஃபையரில் சம் பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. வேல்யூ வந்து ஃபார்ம் ஃபேக்டர் அளவுக்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேங்களா, பட் இது ஃபார்முலா மூலமாகவே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார்ம் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேவ்க்கு சொல்லியிருக்காங்க. ஹாஃப் வேவ்க்கான இது வந்து என்னது? ஆர்எம்எஸ் வேல்யூ உனக்கு என்ன வரும்னா V0 டிவைடட் பை V ஆவரேஜ்னு வரும். அப்போ உனக்கு வேல்யூ வந்து பார்த்த அப்படின்னா VM/2. நான் சொல்லிட்டு இருக்கிறது ஹாஃப் வேவ், ஏன்னா அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹாஃப் வேவுக்கான ஆர்எம்எஸ் வேல்யூ என்னன்னா VM/2. இதெல்லாமே அந்த டேப்லர் காலமில் இருக்கும். ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன, ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆவரேஜ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? VM டிவைடட் பை பை கிடைக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஹாஃப் வே ரெக்டிஃபையரில் செப்பரேட்டாக இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கேன்சல் ஆகிடும்னா VM கேன்சல் ஆகிடும், π/2ன்னு வரும். பைக்கான ஃபார்முலா வந்து என்னது? பை வந்து 22 டிவைடட் பை 7 × 2வா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 22 டிவைடட் பை 11. ஸோ 11/7. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.4. ஸோ 5 7s are 35. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1.57 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ உங்களுக்கு ஃபார்ம் ஃபேக்டர் என்னால் வேல்யூ, ஏன்னா அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரொம்பவே இன்டெப்த்தாக வேல்யூ என்ன வரும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேல்யூ பைகாட் பண்ண முடிஞ்சதுன்னா வேல்யூ பைகாட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா in a full way rectifier circuit with a center tap transformer if voltage between one end of secondary winding and center tap is 300 volt peak அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளம் பெருசாக இருக்குன்ட்டு பெருசாலாம் யோசிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் எனக்கு என்ன ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? என்னோட பீக் வோல்டேஜ், அதாவது VMனு சொல்லுவோம்ல, பீக் வோல்டேஜ் இல்லாட்டி என்ன சொல்லுவோம்? மேக்ஸிமம் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது VM கொடுத்துட்டாங்க, பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கான பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் என்ன? 2 VM. பார்த்தீங்களா, எங்கே சுற்றினாலும் எனக்கு என்ன வந்துடுது அப்படின்னா அந்த டேப்லர் காலம்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேல்யூஸ் வந்து
அந்த டேப்லர் காலத்தை ரெக்டிஃபையருக்கு பர்டிகுலராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ரொம்ப சிம்பிள். விஎம் அப்படிங்கிறது என்னது, அதை தான் வேர்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சென்டர் டேப் இஸ் 300 வோல்ட் பீக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது என்னது, விஎம்மோட வேல்யூ தான் 300ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 300 எனக்கு என்ன வரும் அப்படின்னா 600 வோல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்களேன். இது என்ன கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட் ரெஃபரன்சஸ் ட்ரான் ஃப்ரம் தி சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர். ஓகே, ஜீனர் டயோடா 400 மில்லி வாட்ஸு, அதாவது பவரு, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 5 வோல்ட் வித் ஃபயரிங் கரண்ட் ஆஃப் 5 மில்லியாம்ஸ் இஸ் யூஸ்டு. த வேல்யூ ஆஃப் ஆர்எஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த டயோடு சர்க்கியூட்டில் ப்ராப்ளம்ஸ் மினி கான்செப்டில் உங்களுக்கு சொன்னேன்லப்பா, டயோடு சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ராப்ளம்ஸு, சர்க்கியூட் தியரி மாதிரி நீங்கள் சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ஆர்எஸோட வேல்யூ, பொதுவாக ஆர் அப்படின்னாலே உனக்கு என்னவா இருக்கும்னா, அதாவது இந்த டயோடு நம்ம படித்தோம்ல, அந்த டயோடை வந்து சர்க்கியூட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லோடு ஒன்று கம்பல்சரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஆர்எஸோட வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் ஆர்எஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் வேணும் அப்படின்னாலே எனக்கு என்ன வேணும், ஐயும் பியும் வேணும். ஓகே, இப்போ இங்கே சர்க்கியூட் மேபி உனக்கு இந்த கொஷின் புரியலன்னு வச்சுக்கோங்க மேம், ஏதோ ட்ரான் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க மேம், இது எனக்கு புரியல அப்படின்னா கொஷினை விட நமக்கு கன்வீனியண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்மா. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வந்து உங்களுக்கு பப்ளிக்காக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பப்ளிக்காக தான் வரும். ஓகே, கீழே கொஷினோட லிங்க்கு, கொஷின் பிடிஎஃபே நான் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷமா. ஹலோ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இங்கே வந்து பவர் சப்ளை வந்து 10 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு என்ன ஆர்எஸ் வேல்யூ ஆர்எஸ் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆர்எஸ் வேல்யூவே கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ நான் கரண்ட்டோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பேன் நான், அப்போது இந்த சர்க்கியூட்டை நான் எப்படி மாற்றிப்பேன்னா, முதல்ல எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாமா, உனக்கு சர்க்கியூட் தியரி தெரிஞ்சுது அப்படின்னாலே போதும். இன்னொரு விஷயம், இங்கே எனக்கு என்ன இருக்குது, டயோடு இருக்குது. டயோடோட கரண்ட் ஃப்ளோ எனக்கு இப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது என்ன டயோடு, ஜீனர் டயோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஜீனர் டயோடு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏன்னா ரெசிஸ்டார், தென் இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு டயோடு, தென் அதுக்கடுத்து எனக்கு அப்படி பார்த்தா எனக்கு என்ன இருக்குது, 2 பிரான்ச் இருக்குது. ஓகேவா? இந்த பிரான்ச்சில் எனக்கு எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெசிஸ்டார் வேல்யூ கேட்டாங்கனாலே டிஃபால்ட்டாக கரண்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா எனக்கு இது வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 95 ஆம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, 95 மில்லி ஆம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு 5 மில்லி ஆம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு என்னென்னா இங்கே எனக்கு ட்ராப்பு வந்து பார்த்தோன்னா 10 வோல்ட்டு வோல்டேஜ் ட்ராப்பு. ஓகே, இங்கே எனக்கு ஐங்கிற கரண்ட்டு தான் எனக்கு என்னவா டிவைட் ஆகுது, 2ஆக டிவைட் ஆகுது. இது வந்து ஜீனரோட கரண்ட்டு, இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸோட கரண்ட்டு. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஐயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஆர் கண்டுபிடிக்க ஐயோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ நீ ஐயை வந்து எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க, எனக்கு ஐ வந்து இங்கே கொடுக்காம ஹோல் ஐயாக கொடுக்காம 2 கரண்ட்டு எனக்கு டிவைட் ஆகுதான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஹோல் கரண்ட் எனக்கு என்ன வரும், 95 + 5 என்ன வரும், 100 மில்லி ஆம்ஸ்னு வரும். கரெக்டாக? ஏன் அப்படின்னா இந்த கரண்ட் தான் எனக்கு என்னவா டிவைட் ஆகுது, 2 பிரான்ச்சில் டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அது என்னவா டிவைட் ஆகுதுங்கிறதையும் கொடுத்துட்டான். 5 ஒன்றா டிவைட் ஆகுது, இன்னொரு பிரான்ச்சில் 95. அப்போ என்னோட டோட்டல் கரண்ட் என்ன அப்படின்னா எனக்கு 100 மில்லி ஆம்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இங்கே 10 வோல்ட் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கே 10 வோல்ட் இருந்ததுன்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுவேன், R = V/I அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி V = I × R, R = V/I. கரெக்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இங்கே வோல்டேஜ், தென் இங்கே வந்து என்ன அப்படின்னா 5 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 5 வோல்ட் அப்படின்னா எனக்கு இங்கேயும் என்ன இருக்கும்,
பவர் சப்ளை இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் அங்கே இருக்கும். பவர் சப்ளை இல்லாமல் வோல்டேஜ் ட்ராப் அங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? வோல்டேஜோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, 2 வோல்டேஜ் சோர்ஸு சேம் பொலாரிட்டியில் பேரலில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே சர்க்யூட் தியரி கான்செப்ட், இதில் வராது. ஓகேவா? அப்போ 2 வோல்டேஜ் சோர்ஸு, திருப்பியும் சொல்கிறேன், கொஷினில் ஒன்றுமே கேட்கல, ரொம்ப சிம்பிள். இந்த ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசிக் ஓம்ஸ்லா படி V டிவைடட் பை I. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா V கண்டுபிடிக்கணும், I கண்டுபிடிக்கணும். I ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னா மெயின் கரண்ட்லேருந்து எனக்கு டிவைட் ஆகக்கூடிய கரண்ட்டை வச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது மூலமாக கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வோல்டேஜை மட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே எனக்கு 10 வோல்ட் இருக்குது, இங்கே 5 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு வோல்டேஜ் ட்ராப் இங்கேயும் இருக்கும். ஏன்னா பேரலில் வோல்டேஜ் ட்ராப் எனக்கு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அந்த கான்செப்ட் தெரியும்ல? பேரலில் கரண்ட் டிவைட் ஆகும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். சீரீஸில் அப்படியே உல்ட்டாவாக எப்படி இருக்கும்? கரண்ட் சேமாக இருக்கும், பேரலல் வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா? அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ என்னென்னா, எனக்கு 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது? சேம் பொலாரிட்டியில் பேரலாக இருக்குது. பேரலாக சேம் பொலாரிட்டியாக இருந்தால் நீ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 10 வோல்ட் மைனஸ் 5 வோல்ட் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 5 வோல்ட் வரும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படின்னா 5 வோல்ட் டிவைடட் பை கரண்ட்டோட வேல்யூ 100 மில்லி ஆம்ஸ். இதை விட்டுருங்க. 5 டிவைடட் பை 100 உங்களுக்கு என்ன வரும்? இல்லைனா மில்லி ஆம்ஸை தூக்கி மேலே கொண்டு போங்க. -3 மேலே போணுச்சுன்னா 5000 டிவைடட் பை 100 வருங்களா? ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 50யா 500 ஓம்ஸா? மில்லி அப்படிங்கும் போது ஒரு நிமிஷம்ப்பா, வோல்டேஜ் வேல்யூ 5 இன்ட்டு மில்லிங்கும் போது 3 0 ஆட் பண்ணிப்பீங்க, டிவைடட் பை 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 50 ஓம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னது? எனக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணுமா? ஏன்னா இங்கே 50யும் இருக்குது, 500 ஓம்ஸும் இருக்குது. போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் கரண்ட் வந்து எனக்கு என்னது? மில்லி ஆம்ஸு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மில்லியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? மேலே கொண்டு போயிருக்கிறேன். ஸோ இன்ட்டு 10⁻³ ஆகிடும். அப்போ 5000 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 50 வரும். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ கொஷின் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? கொஷின் ஈஸி. சர்க்யூட் தியரி பேஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் வந்து டெரைவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீ சர்க்யூட் தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தனா எப்படி வேணாலும் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாரு. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? அவுட்புட் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. இதில் என்ன நீ கன்சிடர் பண்ணணும்னா, இங்கே உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சர்க்யூட் தியரியில் டேரெக்டாக சோர்ஸ் கொடுத்துருப்பான், இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருப்பான். பட் இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டயோடு கொடுத்துருப்பான். டயோடு கொடுத்துருந்தா அதை தான் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? சம்ஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஜீன டயோடு கொடுத்துருக்கான். நல்லா என்ன டயோடுங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? மெயின் விஷயம் அதுதான். ஸோ ஜீன டயோடு கொடுத்து ரெண்டுமே எனக்கு 6.3 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்குறான். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நீ என்ன கேட்டிருக்கான்? அவுட்புட் வோல்டேஜ் கேட்டிருக்கான். இப்போ நார்மல் டயோடாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? 6.3 + 6.3ன்னு சொல்லி ஆன்சர் போட்டுருவேன். பட் ஜீன டயோடில் என்ன இருக்குது? ஆப்போசிட் ரெண்டுமே. அப்போ ஒன்று ஃபார்வர்டுனா ஒன்று ரிவர்ஸ் பயாஸ். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே அட் அ டைமில் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆக வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸில் எனக்கு ஜீன டயோடு ஒர்க்கே ஆகாது. ரிவர்ஸ் பயாஸில் மட்டும் தான் எனக்கு என்ன ஒர்க் ஆகும்? ஜீன டயோடு ஒர்க் ஆகும். அப்போ ஒரு பயாஸ் வந்து எனக்கு 6.3 வோல்ட். ஓகேங்களா? அப்போது ஃபார்வர்ட் பயாஸில் என்னவா ஆக்ட் ஆகும்? எனக்கு இங்கே 2 பயாஸிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பயாஸில் ஜீன டயோடு ஜீனராகவே தான் ஒர்க் ஆகும். அப்போ அதுக்கான வோல்டேஜை நான் டேரெக்டாக எழுதிக்கிட்டேன். பட் ஃபார்வர்ட் பயாஸில் அது என்னவா ஒர்க் ஆகும்? நார்மல் டயோடாக தான் ஒர்க் ஆகும். அப்படி பார்த்தோன்னா நீ என்ன எடுத்துக்கணும்? 6.3 எடுத்துக்கணும், எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ நார்மல் டயோடில் அதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன வரும்? எனக்கு அரௌண்ட் 0.6. அதாவது என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ்க்கான பயாசிங் வோல்டேஜ் எனக்கு 0.6. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6.9 வோல்ட் தான் வரும். ஓகே, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ரெண்டு டயோடாக தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இது என்னது? ரெண்டும் ஜீன டயோட். அப்போ ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ், ஒன்று ரிவர்ஸ் பயாஸ்னால் ஃபார்வர்ட் பயாஸில் அது என்ன ஆகவே ஆகாது, ஒர்க்கே ஆகாது. ஸோ அதோட பிரேக் டவுன் வோல்டேஜை தான் இன்க்ளூட் பண்ணுமே தவிர 6.3ங்கிறத இன்க்ளூட் பண்ணவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்கள், ஒன்று இதை மைனஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் டயோடை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா உனக்கு ரிவர்ஸ் பயாஸ்க்குரிய வேல்யூவை மட்டும்தான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஃபார்வர்ட் பயாஸ்க்குரிய வேல்யூவை நான் டேரெக்டாக எழுதலை. ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸில் ஜீன டயோடு ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதோட பிரேக் டவுன் வோல்டேஜை தான் நீங்கள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஷின்
ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தனா இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கேட்டில் கேட்ட கொஷின்ஸ்மா. ஓகேங்களா? ஸோ கேட்டில் கேட்ட கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. ஸோ இது கேட்டில் தான் கேட்கணுங்கிறது கிடையாது, ஈஸியாக கூட கொஷின் கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஏன்னா இங்கே உனக்கு என்ன கொடுத்துருக்கான், 2 டயோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 டயோடு கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு டயோடு வச்சு உனக்கு கொஷின் கேட்டால், ஒரு நிமிஷம், ஒரு டயோடு வச்சு உனக்கு கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி உன்னால் ஆன்சர் பண்ண முடியுதுங்கிறத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு. அது புரிஞ்சுது அப்படின்னாலே உனக்கு இந்த சம் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ பார்த்தனா உங்களுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, இது புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்மா. இதுவுமே கேட்டில் கேட்ட கொஷின் தான். என்ன அப்படின்னா 10 வோல்ட்டு 50 ஓம்ஸு. இது வந்து ஜீன டயோடு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் படித்து ஷெடியூல் பேஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் நீங்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கீங்கிறது தெரியாது. அதனால தான் சரி இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு 2-3 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தெளிவாக புரியும் அப்படின்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் டயோடு வச்சு சர்க்யூட் ப்ராப்ளம்ஸில் மோஸ்ட்லி அவுட்புட் வோல்டேஜ் கேட்பாங்க. இதில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெசிஸ்டர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது என்ன டயோடு, ஜீன டயோடு. இந்த டயோடை வந்து கண்டிப்பாக நம்ம வோல்டேஜாக கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா இங்கே உனக்கு ஜஸ்ட் வந்து என்னென்னா இங்கே உனக்கு சம்மில் 6 வோல்ட் கொடுத்துருக்குறான். அப்போ நீ டயக்ராமில் வந்து இந்த டயோடுக்கு பதிலாக 6 வோல்ட்டுன்னு போட்டுக்கலாம். அப்போ நீ என்ன போடணும்னா ப்ளஸ் மைனஸுங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து எனக்கு என்னது ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸ். இந்த டயக்ராம் இருக்குல்லப்பா, இப்படி இருக்குல்ல டயக்ராம். அப்போ இதை நீ வந்து சோர்ஸாக மாற்றினா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இந்த மாதிரி மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டனா கூட உனக்கு பேசிக் சர்க்யூட் மாதிரி இருக்கும், நீ ஈஸியாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெசிஸ்டரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ரெசிஸ்டர்னாலே நான் என்ன கண்டுபிடிக்கணும், வோல்டேஜும் கரண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி தான். இப்போ பார்த்தனா கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய மெயின் வோல்டேஜ் சோர்ஸ் இதுலேருந்து எனக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து 2ஆக டிவைட் ஆகும். முதல்ல இப்போ எனக்கு என்ன தெரியணும், கரண்ட் தெரியணும். அப்போ இங்கே எனக்கு கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரியணும். இந்த கரண்ட் வேல்யூ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், I = எனக்கு என்ன வரும், V/R வருமா? அப்போ Vயோட வேல்யூ என்னது, எனக்கு 2 சோர்ஸ் இருக்குது. இங்கே பாரு. ஓகேவா? ஏன் மேம் இங்கே தானே நம்ம I கண்டுபிடிக்கிறோம், இந்த வோல்டேஜ் 10 வோல்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம்ல, ஏன் 6 வோல்ட்டையும் எடுத்துக்கிறீங்கன்னா பேரலில் என்னது, இங்கே 6 வோல்ட் இருக்குன்னா இந்த பிரான்ச்லையும் எனக்கு வோல்டேஜ் ட்ராப் இதோட ட்ராப் அங்கே இருக்கும். ஓகேவா? நம்ம சேமாக இருக்குன்னு சொன்னோமா? ஸோ இங்கே ஒன்றுமே இல்லைனா இந்த பிரான்ச்சோடது எனக்கு இங்கே 6 வோல்ட்டுன்னு அப்படியே வந்துடும். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 10 வோல்ட்டுன்னு ஆல்ரெடி ஒரு சோர்ஸ் வேறு இருக்குது. ஓகேவா? அப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன், வோல்டேஜ் சோர்ஸு பேரலாக சேம் பொலாரிட்டியாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணிப்பீங்களா? ஸோ 10 - 6னா என்ன வரும், பேரலாக. ஆமாம், இது வந்து என்னோட வோல்டேஜ் சோர்ஸு, இங்கேயும் எனக்கு 6 வோல்ட் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 10 - 6ன்னு வரும். கரெக்டுங்களாமா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ பேரலாக வோல்டேஜ் சோர்ஸு சேம் பொலாரிட்டியாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுவே ஆப்போசிட் பொலாரிட்டி, இங்கே வந்து எனக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு உல்ட்டாவாக இருந்ததுன்னா நீ ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் தெளிவாக இருக்கணுமா? ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 10 - 6 டிவைடட் பை I = எனக்கு என்ன வரும், V/R. ஆரோட வேல்யூ இந்த வேல்யூ எடுத்துக்கணும், 50 ஓம். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன், இந்த கரண்ட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4/50 வரும். ஓகேவா? ஸோ இது எப்படி கூட எழுதிக்கலாம், என்ன வரும், சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12.5 வருமா, இல்லைனா 2/25ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது என்னோட கரண்ட்டோட வேல்யூ. ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டேன். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கரண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆர் வேல்யூ வேணும்னா இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு எனக்கு வேணும். கரெக்டாக? நான் டோட்டல் கரண்ட்டு தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறேன், 4/15 கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன வரும், 2/25 வரும். இதில் எனக்கு இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு வேணும், அதாவது ஆரோட வேல்யூ என்னன்னு வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ரொம்ப சிம்பிள். என்னோட டோட்டல் கரண்ட்லேருந்து எது இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் எனக்கு என்ன வரும், இது வந்து உங்களுக்கு டேட்டா கொஷினில் கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சம்மு ரீட் பண்ணலை நான். ஓகேவா? சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 volt Zener diode shown in figure has Zener 0 resistance and knee current of 5 milliamps.
the minimum value of R so that the voltage across it does not fall below the 6 volt அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, டயோடோட கரண்ட் வந்து 5 மில்லியாம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, நீ கரண்ட்னு கொடுத்துருக்காங்களே, நீ கரண்ட்னா ஒன்றும் இல்லாமா டயோடோட கரண்ட்டை தான் நீ கரண்ட்னு மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு அது 5 மில்லியாம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட டோட்டல் கரண்ட் என்னது 2/25. 2/25 வந்து இதை கண்டிப்பாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். 0.200 அப்படின்னா எனக்கு என்ன வரும், 8 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு என்னது 3 0ங்கும் போது உனக்கு 80 மில்லியாம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் கரண்ட் ஒன்றும் இல்லாமா 2/25 தான் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 80 மில்லியாம்ஸ் வருமா? இந்த 80 மில்லியாம்ஸை அதோட எதை மைனஸ் பண்ணணும், 5 மில்லியாம்ஸ். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிறது 5 மில்லியாம்ஸ், அதனால தான் நான் இதை என்ன பண்ணிக்கிட்டேன், மில்லியாம்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி பார்த்தா என்னோட ஐஆர் இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படின்னா 75 மில்லியாம்ஸ். அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ வியோட வேல்யூ எனக்கு என்ன வரும், வியோட வேல்யூ வந்து எனக்கு 6 வோல்ட். எப்படி மேம் 6 வோல்ட்? நான் என்ன சொன்னேன், பேரலாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். பேரலாக இருக்கும்போது இங்கே எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ எனக்கு என்னப்பா வரும், ஆர் ஈக்குவல் டு 6/75 மில்லியாம்ஸ். இதை கூட மேலே கொண்டு போயிருங்க. ஸோ 6000 டிவைடட் பை 75 என்ன ஆன்சர் வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 80 ஓம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ரெசிஸ்டாரோட வேல்யூ வந்து 80 ஓம். இது மறுபடியும் புரியுதான்னு ஒரு கிளான்ஸ் பாருங்கப்பா. ஏன்னா ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸு இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். என்ன, ஒரு டயோடுக்கு பதிலாக 2 டயோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை தான் கொடுத்துருக்குறேன் நான். டேரெக்டாக உங்களுக்கு இந்த 6th ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாதுங்கிறதுனால தான் பேசிக் ப்ராப்ளம்ஸை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து இதை சொல்கிறேன். ஓகேவா? மறுபடியும் வேணாலும் ஒரு டைம் சொல்கிறேன் பாரு. கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு ஜீனோ டயோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரே ஒரு ஜீனோ டயோடு கொடுத்துட்டு அந்த டயோடில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கொடுத்துட்டு எனக்கு அதோட லோடு ரெசிஸ்டாரோட வேல்யூ என்ன, இதுதான் லோட் ரெசிஸ்டார். ஓகேவா? ஸோ லோட் ரெசிஸ்டாரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நீ கரண்ட்டு கண்டுபிடிச்சா தான் ஆர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கரண்ட்டுங்கிறது வந்து இங்கே நான் என்ன கரண்ட்டுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது கரண்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு என்னது V/R. ஆர் எனக்கு பிரச்சனை இல்லை, இங்கே 50 ஓம்னு கொடுத்துட்டாங்க. விங்கும் போது எனக்கு 2 சோர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு மெயின் வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே ஜீனோ டயோடு மேக் பண்ணக்கூடிய 6 வோல்ட் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குது, பேரலாகவும் சேம் பொலாரிட்டியாகவும் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது என்ன மேம்னு கேட்காதீங்க, இது ரூலுமா. ஓகே, பேரலாக வோல்டேஜ் சோர்ஸு சேம் பொலாரிட்டியாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் பொலாரிட்டியாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட்டு பேரலாக இருந்து எனக்கு சேம் பொலாரிட்டியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணணும். அப்படியே உல்ட்டாவாக எடுத்துக்கணும். சேம் பொலாரிட்டியாக இருந்தால் ஆட் பண்ணணும், ஆப்போசிட் பொலாரிட்டியாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இல்லை மேம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலனா, இப்போ நான் என்னம்மா பண்ணேன், இந்த கரண்ட் வந்து இங்கே டிவைட் ஆகுதுன்னு சொன்னேன்னா இந்த கரண்ட் ரெண்டும் இங்கே டிவைட் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டல் கரண்ட்டுக்கு இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் தானே. அப்போ கரண்ட் சோர்ஸு எனக்கு பேரலாக இருந்து சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆப்போசிட் டைரக்ஷனாக இது கீழேயும் அது மேலேயும் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா, அதே மாதிரி வோல்டேஜுக்கு வந்து அப்படியே உல்ட்டா சேம் டைரக்ஷனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களாப்பா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஐக்கு அப்புறம் என்னது, ஜஸ்ட் ஆரோட ஃபார்முலா V/R. விக்கு நான் கண்டுபிடிக்கணுன்னே தேவையில்லை, ஏன்னா பேரலாக இருக்கிறதுனால வோல்டேஜ் ட்ராப் எனக்கு சேமாக இருக்கும். இந்த பிரான்ச்சில் என்ன இருக்கோ இந்த பிரான்ச்சில் என்ன இருக்கோ அதே பிரான்ச் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக போட்டேன். புரியுதுங்களாப்பா? அடுத்த கொஷின் ஒரே ஒரு கொஷின். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், வெறும் ஒரு டயோட சர்க்கியூட்டில் வச்சு எனக்கு என்ன ரெசிஸ்டாருங்கிறத கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இன்னொரு ப்ராப்ளம் சொல்கிறேன் பாரு. அதாவது என்னென்னா, இன்னொரு ப்ராப்ளம், இப்போ அதுக்கு இங்கே சர்க்கியூட் முதல்ல டயக்ராம் இது கொஷின் சொல்கிறேன் பாரு. ஜீனர் ரெகுலேட்டர் சர்க்கியூட் ஷோன் பிலோ. ஓகேவா? இங்கே எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஜீனர் ரெகுலேட்டர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா சிலிக்கான் பேஸ் பண்ண ஜீனர் டயோடும் ஜெர்மானியம் டயோடும் கொடுக்குறாங்களாம். அதில் கட்டின் வோல்டேஜ் ஜெர்மானியம் டயோடோடது 0.2 வோல்ட்டும்
இது வந்து சிலிக்கான் டயோடோட கட்-இன் வோல்டேஜ் 0.7 வோல்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது என்னோட வோல்டேஜ் சோர்ஸு என்ன வரும் அப்படின்னா 20 வோல்ட். இதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா, கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 20 வோல்ட். எப்போதுமே கொஷின் கொடுத்துட்டு இந்த சர்க்யூட் கொடுத்துருவாங்க, ஏன்னா கொஷின் நிறைய பேருக்கு புரியாதுன்னு. நான் என்ன சொன்னேன், 2 டயோடுன்னு சொன்னேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டயோடு வச்ச ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டயோடுக்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ரெசிஸ்டார் வேல்யூ 20 கிலோ ஓம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டார் வேல்யூ இருக்குது, இதுவும் எனக்கு 20 கிலோ ஓம். ஸோ இது 20 கிலோ ஓம், இது 20 கிலோ ஓம். இதில் பாரு, உனக்கு என்ன டயோடு கொடுத்துருக்காங்க, 2 டயோடு கொடுத்துருக்கான். ஒன்று ஜீன டயோடு, இன்னொன்று பிஎன் டயோடு கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா சிலிக்கான் பேஸ் பண்ண ஜீன டயோடும் ஜெர்மானியம் டயோடும் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் போட்டு நீ குழப்பிக்கவே வேண்டாம். இது ஜீன டயோடு, இது எனக்கு பிஎன் டயோடு. ஓகேவா, இந்த இதுக்கு வந்து சிலிக்கான் டயோடுக்கு வந்து கட்-இன் வோல்டேஜ் வந்து 0.2வும், சிலிக்கான் டயோடுக்கு வந்து சிலிக்கானுக்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னா 0.7ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா மேம், இதை என்ன பண்ணுறதுனா கட்-இன் வோல்டேஜ் அப்படிங்கிறது நீ கிடைச்ச வோல்டேஜோட ஜஸ்ட் இந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இது வந்து டோட்டல் டயோடோட வோல்டேஜ் கிடையாது, கட்-இன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகே, இப்போ எனக்கு என்ன இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 20 கிலோ ஓம் இருக்குது, இங்கேயும் ஒரு 20 கிலோ ஓம் இருக்குது, 2 டயோடு வந்து ஆப்போசிட்டாக சேர்த்துருக்குறாங்க. ஓகேவா, எனக்கு இந்த டயோடை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஜீன டயோடுங்க உனக்கு கண்டிஷன் தெரிஞ்சாகணும். என்ன இது ஃபார்வர்ட் பயாஸில் ஒர்க் ஆகாது, ரிவர்ஸ் பயாஸில் தான் ஒர்க் ஆகும். அப்போ ஜீன டயோடு எனக்கு எப்போ ஆஃபில் இருக்கும், என்னோட அதாவது பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து என்னது, இப்போ ரிவர்ஸ் வோல்டேஜ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, ஏன் அது பிரேக் டவுன் வோல்டேஜை விட எனக்கு என்னவா இருக்கணும், அதிகமாக இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீனடையோட அதாவது ஆப்ரேட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக, அப்போ ஜீனடையோடு எனக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் கம்மியாக இருக்குன்னா அங்கே என்ன தான் இருக்கும், ஜீனடையோட ஆஃபில் தான் இருக்கும். இது மெயின் கண்டிஷன்மா, அதாவது நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ்னு வச்சுக்கோ, இந்த இன்புட் வோல்டேஜை விட என்னோட ஜீன பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன இருக்கும், ஆஃபில் தான் இருக்கும் ஜீனடையோடு. எப்போ வந்து என்னோட வோல்டேஜ் வந்து ஜீன வோல்டேஜை விட, அதை தான் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பிஎன் டயோடில் என்ன ஆகிடும், டயோடு பேர்ன் ஆகிடும், அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு மேக் பண்ணது தான் ஜீன டயோடு. அப்போ அந்த பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும், என்னோட ரிவர்ஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண ஜீன டயோடு வோல்டேஜ் அதை தாண்டி அதிகமாகும் போது தான் ஜீன டயோடு ஆன் ஆகும். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏன்னா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னோட அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அதுவும் எங்கே அப்படின்னா இங்கே இந்த லோடு தான் நான் சொன்னல, இதுதான் எனக்கு லோடு, இதில் எனக்கு அக்கறாகக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ். ப்ராப்ளம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த டயோடு தான் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மாதிரி இருக்கலாம், அவ்வளோதானே தவிர சேம் இது தான். லோடில் எனக்கு என்னது அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா அதே மாதிரி இந்த மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், கேவிஎல் கேசிஎல் அளவுக்கு போகணும்னு இல்லை, கரண்ட் டிவைடர், ஏன்னா உனக்கு டயோடு சின்னது தானே, அதனால் வோல்டேஜ் டிவைடர் கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க, நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, வோல்டேஜ் கேட்டிருக்கிறதுனால வோல்டேஜ் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 20 வோல்ட் இன்ட்டு எந்த சோர்ஸுக்கு 20 வோல்ட், அதாவது 20 வோல்ட் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 20, ஏன்னா இங்கேயும் எனக்கு என்ன இருக்குது 20 கிலோ ஓம் இருக்குது, இங்கேயும் 20, ஸோ டோட்டலாக எனக்கு என்னது 40 கிலோ ஓம் இன்ட்டு எனக்கு என்ன ரெசிஸ்டாக இருக்குது 20, ஏன்னா இங்கே தானே எனக்கு கேட்டிருக்காங்க. உனக்கு வோல்டேஜ் டிவைடர் ரூல் தெரிஞ்சதுன்னா நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியும். ஓகேவா, ஸோ என்னோட அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், இல்லை மேம் நான் இனிமேல் தான் சர்க்யூட் தியரி படிக்க போகிறேன், ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ரெக்கார்டட் கோர்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, ஸோ இல்லை மேம் நான் இப்போ தான் ஃபீல்டுக்கே புதுசு சர்க்யூட் தியரி தெரியலன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டாப்பிக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு சர்க்யூட் தியரி படித்ததுக்கப்புறம் இந்த டாபிக் வாங்க, ஜஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது புரியாது தான். ஓகேவா, நீ வோல்டேஜ் டிவைடர் ரூலையே 100 ப்ராப்ளம் போட்டிருந்தேன்னா தான் நான் உனக்கு பேசுகிறது புரியும். ஓகேவா, ஸோ வோல்டேஜ் டிவைடர் ரூல்னால் என்னது, எந்த ரெசிஸ்டாரில் நீ கண்டுபிடிக்க போறியோ அதை மேலே போட்டு கீழே டோட்டல் ரெசிஸ்டாரை போட்டு உன்னோட டோட்டல் பவர் சப்ளையோட மல்டிப்ளை பண்ணும், இதான் ஃபார்முலா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வரும், 20 × 20 + 40யா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 10 வோல்ட் வரும். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு அவுட்புட் வோல்டேஜ். ஆனால் நான் இன்னும் டயோடே கையே வைக்கலை, நான் இப்போ ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா
என்னோட அவுட்புட் வோல்டேஜ் ஜஸ்ட்டு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகேவா? இதோட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், உனக்கு கட்-இன் வோல்டேஜ் கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஜீன டயோடுக்கு உங்கள் கட்-இன் வோல்டேஜ் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஜீன டயோடுனா சிலிக்கானா? சிலிக்கானுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? சிலிக்கான் டயோடுக்கு வந்து உங்களுக்கு 0.2 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தனா எனக்கு என்ன வருதுன்னா 10 + 0.2 வோல்ட் வருது. ஸோ டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ் வந்து உனக்கு என்ன வருது அப்படின்னா அரௌண்ட் 10 வோல்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா உன்னோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து உனக்கு கீழே ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட், 2 வோல்ட்டு, 9.2 வோல்ட்டு, 10.2 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் நீ என்ன எடுக்கணும்? ஏன்னா 10.2 வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க, 10 வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 அவுட்புட் வோல்டேஜுமே கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நீ எதை சூஸ் பண்ணுவ அப்படின்னா 10.2 வோல்டேஜ் அப்படிங்கும்போது எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கணும்? 10.2 வோல்டேஜை விட கம்மியாக இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும்? அதாவது என்னோட அவுட்புட் வோல்டேஜ் 10 வோல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஜீன டயோடு ஒர்க் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் எனக்கு என்னவா வரும்? 10.2 வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் நீங்கள் என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்-இன் வோல்டேஜையும் கன்சிடர் பண்ணி போட்டுறக்கூடாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜீன டயோடில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்னா எனக்கு 10.2 வோல்டேஜ் இருக்கும். அது எப்படி மேம் இருக்கும்? இங்கே எனக்கு 10 வோல்ட்டுமா? நான் அதை தானே உனக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். V0 நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சேன்? 10 வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஜீன டயோடில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகேவா? ஜீன டயோடில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் 10 வோல்ட்டும் வரும், இதில் இருக்கக்கூடிய கட்-இன் வோல்டேஜ் எனக்கு 0.2 வோல்ட்டும் வரும். ஸோ டோட்டலாக எனக்கு என்ன வரும் அப்படின்னா 10.2 வோல்ட்டு வரும். ஓகேங்களா? அப்போது என்னோட அவுட்புட் வோல்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கும்போது நீ என்ன தான் எடுக்கணும்? V0ஓட வேல்யூ 10 வோல்ட் மட்டும் தான் எடுக்கணும். புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? மேம் அப்போ இந்த இது என்ன மேம்? நீங்கள் ஓகே இது கண்டுபிடிச்சிங்க, இது என்ன மேம் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே அட் அ டைமில் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜீன டயோடு ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது PN டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு டயோடை ஆக்டிவேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் மற்ற டயோடை கண்டுபிடிக்கணும். இல்லை மேம் நீங்கள் எனக்கு சொல்கிறது புரியலனா இப்போது இந்த ப்ராப்ளம் இருக்கட்டும், இப்போ இங்கே இருக்கிற ப்ராப்ளம் கொஷின் கொடுத்துருக்கேன் பாரு, இந்த ப்ராப்ளம் உனக்கு தெளிவாக புரியும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு? இங்கே அதே மாதிரி தான், அதே 900 ஓம் தான் எனக்கு லோட் ரெசிஸ்டாரு. இதில் இருக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் சேம் கான்செப்ட் தான். அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா 2 டயோடு ரெண்டுமே எனக்கு என்ன அப்படின்னா பேரலாக சேம் டைரக்ஷனில் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு இந்த கொஷின் சொல்லும் போதே நல்லா தெளிவாக புரியும். இப்போ 2 டயோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 டயோடுமே எனக்கு என்னதுப்பா? ஜீன டயோடு. ஓகேவா? அப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு டயோட ஆன் பண்ணி ஒரு டயோட ஆஃப் பண்ணி அதே மாதிரி 2 டைம் நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இங்கே பாருங்க, இப்போ இதை நான் D1 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதை நான் D2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ D1 ஆனில் இருக்கும்போது எனக்கு D2 வந்து ஆஃபில் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அது என்னன்னா நான் கண்டுபிடிச்சதை வச்சு தான் நான் சொல்லவே முடியும். எப்படின்னா நான் குத்து மதிப்பாக நான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா நான் ஏதாவது ஒன்று ஆனில் வச்சு நான் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் D1 ஆனில் வச்சு D2 ஆஃபில் வச்சு நான் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. நான் உனக்கு பின்னாடி சொல்லும் போது புரியும். இப்போ அவுட்புட் வோல்டேஜ் எப்படி வரும் எனக்கு? இப்போ D2 ஆஃப்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை? சர்க்கியூட்டே கிடையாது. ஆஃப் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட்னு அர்த்தம். இப்போ இதுக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் எனக்கு என்னன்னு கண்டுபிடினா நான் என்ன பண்ணிக்கலாம்? சேம் அதே மாதிரி வோல்டேஜ் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? 20 வோல்ட் இன்ட்டு எதுக்கு நான் கண்டுபிடிக்கணும்? 900 ஓம்க்கு நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை என்னோட டோட்டல் ரெசிஸ்டார் எவ்வளோ வரும்? 900 + 1 கிலோ ஓம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாதுப்பா. இந்த சர்க்கியூட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 900 + இது ஓம், அது கிலோ ஓம், அதனால் 1000 ஓம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9 2s are 18 1900 ஸோ சாரி 1900. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9.47 வோல்ட் வருது. ஓகேவா? இப்போ பார்த்தனா இப்போது இது என்னோட டயோடு D1. ஓகேவா? இப்போது இது ஆனில் இருந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குது? எனக்கு 9.47 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தனா அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்?
இப்போது 10 வோல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த டயோடே என்ன ஆக ஆரம்பிக்கும், ஜீன டயோடு ஒர்க் ஆகவே ஆரம்பிக்கும். அப்போ உனக்கு என்னென்னா, இப்போ உனக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ அதிகமாக வந்திருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் ப்ராக்டிக்கலாக யோசி நான் என்ன சொல்கிறேன்னு. இப்போ உனக்கு இங்கே கிடச்சிருக்கிறது இப்போ ஒரு 12ன்னு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ கண்டிப்பாக இங்கேயும் என்னது ஏதோ ஒரு வோல்டேஜ் இருந்திருக்குது. ஸோ அதனால் என்னோட ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ் 12 வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 9.47 தான் இருக்குது. இந்த 10 விட எனக்கு கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன தான் இருக்கும், இந்த டயோடு ஆஃபில் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதனால தான் உனக்கு ஸ்டார்டிங் நீ எப்படி கண்டுபிடிக்கணும், இதை ஆனில் வச்சு இதை ஆஃபில் வச்சு கண்டுபிடிக்கணும், மறுபடியும் இதை ஆன் வச்சு இதை ஆஃப் வச்சு கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு நெசசிட்டியே தேவையில்லை. ரெண்டாவது ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு கண்டுபிடிச்சது என்ன ஆன்சர் வந்திருக்குது, 9.47. அப்போ என்னது, இந்த 10 வோல்ட்டை விட இந்த வேல்யூ எனக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்க்கியூட்டில் இந்த டயோடு என்னவா இருந்திருக்கு, ஆஃபாக இருந்திருக்கு. இது மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு. இது மூலமாக தான் எனக்கு என்ன வோல்டேஜ் கிடச்சிருக்கு, 9.47 வோல்டேஜ் கிடச்சிருக்கு. புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்கிறேன்னு, புரியுதுங்களா? ஸோ உனக்கு 2 டயோடாக இருக்கட்டும் 3 டயோடாக இருக்கட்டும், நீ என்ன பண்ணணும்னா, அதுவும் என்னது, இது சேம் டயோடு. ஓகேங்களா, ரெண்டுமே சேம் டயோடு. டைரக்ஷன்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சேம் டயோடு. ஸோ ஒரு டயோடு எனக்கு ஒர்க் ஆகுது, இன்னொரு டயோடு ஆஃப் ஆகுதுன்னா எனக்கு முதல்ல அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு பார்க்கணும். எனக்கு ரெண்டாவது டயோடை விட எனக்கு கிடைச்ச அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இல்லை அதிகமாக இருக்குன்னா ரெண்டாவது டயோடு மூலமாகவும் எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ நான் அதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, D2 ஆனில் வச்சு இதை ஆஃபில் வச்சு நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் இது எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இதை கண்டுபிடிக்கணுங்கிற நெசசிட்டி தேவையில்லை. புரியுதாம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். நான் உங்களுக்கு சொன்னல டயோட் சர்க்யூட்டில் சர்க்யூட் தியரி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு, அதுதாம்மா இது. ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னோட புக்கில் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா எடுத்து ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மேம் இதுக்கு இப்படி போட்டிருக்கீங்க, அங்கே இது டயோடுக்கு ஏன் மேம் அப்படி போடலை அப்படின்னா, இது வந்து சேம், ரெண்டுமே ஜீன டயோடு சேம், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அவுட்புட் வோல்டேஜே நான் கண்டுபிடிச்சிட்டேன் டேரெக்டாக, அவ்வளோதான். ஓகே, அங்கே எனக்கு கட்டின் வோல்டேஜ் கொடுத்ததுனால ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, எ டயோட் ஆர் யூஸ்டு இன் சீரீஸ். அதாவது இப்போ நம்ம சர்க்கியூட்டில் பேரலெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுவே என்னோட டயோடை நான் சீரீஸில் வச்சு கனெக்ட் பண்ணனா அதனால் எனக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு அது என்ன ப்ளஸ் அப்படின்னா, நீ தியரிட்டிக்கல் பார்ட் படிச்சிருந்தனா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். என்னது, என்னோட பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டயோடை வந்து சீரீஸில் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். அது எப்படி மேம், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது சர்க்கியூட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கியூட்டில் டயோட பேரலாக வைக்காமல் ஏதோ ஒரு டயோடை நான் சீரீஸில் வைக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த அவுட்புட் வோல்டேஜ்னு ஒன்று V0 கண்டுபிடிக்கிறேன் பார்த்தியா, அது வந்து எல்லாத்துக்குமே ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நான் இதுக்கு பேரலாக தான் இருந்துச்சு, எல்லா ப்ராப்ளம்லையுமே டயோடு பேரலாக தான் இருந்துச்சு, நான் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சேன். ஆனால் சீரீஸில் இருக்கும்போது எனக்கு வேல்யூ எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அங்கே ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிற ஒன்றே நடக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டயோடுக்கு அக்கராகக்கூடிய டிசி வோல்டேஜ் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மேம் சீரீஸில் தானே வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா, நான் வந்து சீரீஸ் கான்செப்டே எடுக்கலை. இந்த டயோடில் அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் டிசி வோல்டேஜாக இருக்கும். அதனால் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் வோல்டேஜும் வந்து எப்படி இருக்கும், அவுட்புட் வோல்டேஜும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, டிஃபால்ட்டாக பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. அது எனக்கு ஒரு ப்ளஸ். ஓகேங்களா, அதனால தான் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாரு. இது சர்க்கியூட் பார்த்தோன்னு பயந்துராதீங்கம்மா, இது டைரக்ட் கொஷின். நீ வோல்டேஜ் டபுளர் கான்செப்ட் படிச்சிருந்தனா ஈஸியாக நீ என்ன பண்ணிடலாம், இந்த கொஷினுக்கான ஆன்சர் வோல்டேஜ் டபுளர்னு போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சர்க்கியூட் கொடுத்துட்டு இது என்ன டயக்ராம்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது வோல்டேஜ் டபுளருக்குரிய சர்க்கியூட் டயக்ராம். ஓகே, ஸோ வோல்டேஜ் மல்டிப்ளையர் இது எல்லாமே டயோடு அப்ளிகேஷனில் படிக்கணும் நீங்கள். ஓகேங்களா, வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட்லாம் பின்னாடி இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுவுமே டயோடு அப்ளிகேஷனில் வரும். பட் இது வந்து அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர். டபுளர்னா ஒன்றும் இல்லைம்மா, நீ 2 வோல்ட் கொடுத்தனா எனக்கு டபுள் ஆகி 4 வோல்ட் கிடைக்கும். மல்டிப்ளையர்னா மல்டிப்ளை பண்ணி, இப்போ வந்து 3 டைம்ஸ் அப்படின்னா 3 இன்ட்டு என்ன வேல்யூ இருக்கோ மல்டிப்ளை ஆகும். இல்லை 2 டைம்ஸ்னால் 2 இன்ட்டு அப்படின்னு வரும். ஸோ டபுளருங்கிறது வேறு, மல்டிப்ளையருங்கிறது வேறு, ஆனால் கிட்டத்தட்ட ப்ராசஸ் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ சர்க்கியூட் டயக்ராம் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா, ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்து இது என்ன, ஏன்னா கிளிப்பர் கிளாம்பர்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகுது, அதனால் சர்க்கியூட் டயக்ராமே
கொடுப்பாங்க. இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க 9th கொஷனில் விச் டைப் ஆஃப் டயோட் சர்க்யூட் இஸ் யூஸ்டு டு கிளிப் ஆஃப் போர்ஷன் ஆஃப் சிக்னல் வோல்டேஜ் அபோவ் அண்ட் பிலோ செட்டைன் லெவல். இது டைரக்ட் கொஷின். எதோட டெஃபினேஷன்? கிளிப்பரோட டெஃபினேஷன். கரெக்டுங்களா? ஏன்னா எனக்கு ஒரு போர்ஷன் வந்து என்னது கிளிப் பண்ணணும், மேலையும் கீழையும் கிளிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது கிளிப்பர். ஓகேங்களா? 10th கொஷின் வந்து என்னது எனக்கு கிளாம்பர். கிளாம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட் டைப் ஆஃப் டயோட் சர்க்யூட் இஸ் யூஸ்டு டு ஆட் ஆர் ரீஸ்டோர் தி டிசி லெவல் டு அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல். அதாவது ரீஸ்டோர் பண்ணணுமோ இல்லை ஆட் பண்ணணும்னா எனக்கு தேவைப்படக்கூடியது கிளாம்பர். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது அது ரெண்டுமே கொஷின், அதனால சிம்பிளாக சொல்லியாச்சு. 11th கொஷின் பாரு. இங்கே பாரு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து இது என்ன சர்க்யூட்னு கேட்டிருக்காங்க. கிளிப்பரா கிளாம்பரா? இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாரு. கிளிப்பரில் வந்து உனக்கு என்னவே வராது, கெப்பாசிட்டரே வராது, ரெசிஸ்டாரும் டயோடும் தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா இதுலேயே என்ன இருக்குது? கிளிப்பர் வேறு, கிளாம்பர் வேறு. கிளிப்பர்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, கிளாம்பர்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஓகேவா? ஸோ உனக்கு சர்க்யூட் டயக்ராம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன் பாரு. கிளாம்பர் அப்படின்னா வந்து என்னது? கிளாம்பர் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். ரீஸ்டோர், ஆட், ஸ்டோர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டோர் அப்படின்னாலே என்னது? கெப்பாசிட்டர் தான். எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடியது கெப்பாசிட்டர். அப்போ கிளாம்பரில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? கெப்பாசிட்டருங்கிறது ஒன்று இருக்கும். அதை வச்சே நான் என்ன சொல்லிட்டேன்னா இது கிளாம்பர்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் எனக்கு என்ன தெரியணும்? பாசிட்டிவ் கிளாம்பரா நெகட்டிவ் கிளாம்பரான்னு தெரியணும். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நீ இப்படி போட்டுக்கோ. இது வந்து பாசிட்டிவ். கீழே இருக்குது அப்படின்னா இது வந்து நெகட்டிவ். அப்போ எனக்கு என்ன இருக்குது? மேலே இருக்குது. அதனால் இது வந்து என்னது? பாசிட்டிவ் கிளாம்பர், நெகட்டிவ் கிளாம்பர் கிடையாது. கிளிப்பருக்கும் அப்படி தான் வரும். கிளிப்பருக்கு வந்து ரெசிஸ்டார் இப்படி வருமா டயக்ராமு? கிளிப்பருக்கு வந்து என்ன அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன கிளிப்பரு? பாசிட்டிவ் கிளிப்பரு. கீழே டவுன்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் கிளிப்பர். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, கிளாம்பர்னா கெப்பாசிட்டர் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாரு. 3 phase ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வித் ரெசிஸ்டிவ் லோட் ஹேவ் எ ரிப்பிள் ஃபேக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 phase ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வித் ரெசிஸ்டிவ் லோட் ஹேஸ் எ ரிப்பிள் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னா ரிப்பிள் ஃபேக்டர் என்ன வரும்? 1.21 வருமா ஃபுல் வேவ்க்கு? ஓகே. ஆனால் இங்கே அப்படி கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? வித் ரெசிஸ்டிவ் லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெசிஸ்டிவ் லோட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஜென்ரலாக பாரு. ஜென்ரலாக பார்த்தனா உனக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு என்ன வரும்? ஏன்னா 2 இது இருக்குமா, சிங்கிள் ஃபேஸ்க்கு என்ன, 3 ஃபேஸ்க்கு என்ன அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இங்கே உனக்கு கேட்டிருக்கிறது 3 ஃபேஸு. சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? ஹாஃப் வேவ் வந்து அதிகமாக இருக்கும். ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரா? ஹாஃப் வேவில் வந்து உங்களுக்கு ரிப்பிள் ஃபேக்டர் 1.21னா ஃபுல் வேவுக்கு வந்து உனக்கு 0.48 இருக்கும். கரெக்டு. இது நான் உனக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ்க்கு. ஓகேவா? ஆனால் கொஷின் அது கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க? 3 ஃபேஸ்க்கு கேட்டிருக்காங்க. 3 ஃபேஸ்க்கு வேல்யூ ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு கின்ஸ் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸை விட 3 ஃபேஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். இதை விட வேல்யூ கம்மியாக இருக்கும், இதை விட வேல்யூ கம்மியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? இங்கே நான் உனக்கு கொடுத்துருக்கிறது டேப்லர் காலத்தில் உள்ள வேல்யூ கொடுத்துருக்குறேன். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையருக்கான ரிப்பிள் ஃபேக்டர் 1.21, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கான ரிப்பிள் ஃபேக்டர் 0.48. ஆனால் இது ரெண்டுமே எனக்கு சிங்கிள் ஃபேஸ்க்கு. ஓகேவா? 3 ஃபேஸ்க்கு என்னன்னா இதை விட வேல்யூ கம்மியாக இருக்கணும். இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபுல் வேவ்க்கு கேட்டிருக்காங்களா? அப்போ இதை விட வேல்யூ எனக்கு என்னப்பா இருக்குது? 0.48 விட எனக்கு என்ன இருக்குது? பி வராது, 0.48ம் வராது. 0.5 0.055 அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் என்ன வச்சுக்கலாம்? சிங்கிள் ஃபேஸை விட 3 ஃபேஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா இப்படி தான் ஃபில்டர் பண்ணேன். எந்த வேல்யூ எனக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.500ம் வராது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாரு. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வென் கம்பேர்ட் வித் எ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சென்டர் டேப் ஃபுல் வே ரெக்டிஃபையர். அதாவது சென்டர் டேப்போட பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பாரு, இதில் எனக்கு எது சூட்டபிள் ஆகும்? ஹஸ் லார்ஜ் டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். இது கரெக்டா? தப்பு. என்னன்னா எனக்கு யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் என்ன வரும்? டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டரு 0.57 வரும். எதுக்கு? ஹாஃப் வேவுக்கு. ஃபுல் வேவுக்கு வந்து எனக்கு என்ன வரும்? பிரிட்ஜுக்கும் சென்டர் டேப்புக்கும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு
எதுக்கு அதிகமாக வரும்? ஜீரோ 0.57 0.812 இது வந்து உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் டேப்க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சென்டர் டேப்புக்கு 0.57, பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு 0.812. ஆனால் இங்கே அவன் என்ன கொடுத்துருக்காங்க, உல்டாவாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு? எனக்கு வந்து இதில் தான் வந்து என்னது ஃபுல் வேவில் தான் எனக்கு அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், தப்பு. அதே மாதிரி செகண்ட் ஒனில் வந்து நோ இன்புட் சிக்னல் இஸ் கிரவுண்டட், இன்புட் சிக்னல் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்டும் வராது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2 டயோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 4. எதுக்கு? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு வந்து என்னது, நீட் 2 டயோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 4. ஆமாம், நமக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு எத்தனை டயோடு தேவைப்படும்? 2 டயோடு தான் தேவைப்படும். அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4க்கு இதுக்கு பதிலாக பிரிட்ஜுக்கு 4க்கு பதிலாக எனக்கு வந்து என்னது ஃபுல் வேவ்க்கு 2 தான் தேவைப்படும் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. அதுக்கடுத்து நீட் டயோட் ஆஃப் லோயர் பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? கம்மியாகவா இருக்கும்? சென்டர் டேப்புக்கு அதிகமாக இருக்கும், 2 VMனு இருக்கும். ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட். 3 மட்டும் தான் கரெக்ட், மீதி எல்லாம் தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருமா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ரெக்டிஃபையர் சர்க்யூட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே ரிப்பிள் ஃபேக்டரு டிக்ரீசிங் ஆர்டர்னா என்னது? டிசெண்டிங், அசெண்டிங்னா என்னது? அசெண்டிங்னா டிக்ரீசிங்னா பிக் டு ஸ்மால். ஓகேவா? அசெண்டிங்னா அப்படியே உல்ட்டா. ஓகேவா? டிசெண்டிங்கில் எழுதுங்கன்னா பிக் டு ஸ்மாலு. அப்போது எனக்கு இதில் என்ன, எதுக்கு ரிப்பிள் ஃபேக்டருக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ரிப்பிள் ஃபேக்டர்னால் எனக்கு எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹாஃப் வேவ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 1.21 அப்படிங்கிறது எனக்கு ஹாஃப் வேவ்க்கு அதிகமாக இருக்கும். ஃபுல் வேவ்க்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஃபுல் வேவ்க்கு 0.482 சம்திங் இன்னும் வரும். ஆமாம், 0.48 வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரும்? ஹாஃப் வேவ் வரும். ரெண்டாவது ஃபுல் வேவ் வரும். மேம் ஃபுல் வேவ்லேயே இங்கே 3 இருக்குது, ஏன் மேம் ரெண்டாவதாக இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரு வித்தவுட் ஃபில்டர். அதாவது ஃபில்ட்ரு வந்து என்ன பண்ணும்? இன்னுமே எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, என்ன பண்ணும்? அதாவது இருக்கக்கூடிய ஏசியை இன்னுமே ரிமூவ் பண்ணி தான் எனக்கு டிசியாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபுல் வேவில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரிப்பிள் ஃபேக்டர் எனக்கு அதிகமாக இருக்கும் டு கம்பேர் வித் ஃபில்டரோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் நான் செகண்டாக இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இப்போ ஃபில்ட்ரு வச்சதுலேயே எனக்கு எது ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமாக வரும்னா, இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. பட் நான் என்னோட அசம்ஷனில் நான் எப்படி எடுத்தேன்னா, ஃபார்முலா பேஸ் பண்ணி எடுத்தேன். ஓகேங்களா? இது டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் தான். இதில் வந்து என்னென்னா, வேல்யூ எனக்கு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இண்டக்டன்ஸ் ஃபில்டருக்கான ரிப்பிள் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன, கெப்பாசிட்டன்ஸுக்கான ரிப்பிள் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இண்டக்டன்ஸுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன வரும்னா, மேலே பைங்கிற வேல்யூ வச்சு ஒரு ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூவை மெஷர் பண்ணும்போது உனக்கு தேர்டு வந்து இண்டக்டன்ஸ் இருக்கும். ஃபோர்த்து ஒனில் பார்த்தோன்னா 1//னு ஒரு வேல்யூ வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் ஃபில்டர் தான். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ரிப்பிள் ஃபேக்டரை ஆர்டர் வைஸாக அடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 4 வந்து இவங்களாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது ஃபிக்ஸட் கொஷினோ ஏதோ கிடையாது. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எந்த ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நான் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் வேவை சூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இருக்கிறதுலே ரிப்பிள் வந்து ஹாஃப் வேவ். ரிப்பிள் ஃபேக்டர்னா முதல்ல என்னப்பா? ரிப்பிள்னா என்னது? ஏசி அதிகமாக இருக்கிறது தான் ரிப்பிள். அப்போ ரிப்பிள் ஃபேக்டர் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட்டை தான் ரிப்பிள் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு ஹாஃப் வேவில் அதிகமாக இருக்கும், ஃபுல் வேவ்லையும் அதை தாண்டி கம்மியாக இருக்கும். பட் வித் ஃபில்டரோட பார்த்தோன்னா உனக்கு இன்னுமே ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபில்டர் தான் என்ன பண்ணிடுது, இன்னுமே அதை வந்து டிசியாக மாற்றுறதுனால ஏசி காம்போனன்ட் அங்கே கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, முதல் 2 இதை செலக்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் ஃபில்டரில் உனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வித் ஃபில்டரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இண்டக்டன்ஸில் என்ன, கெப்பாசிட்டன்ஸில் என்னன்னா உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா அப்படின்னா கிளியராக தெரியும். தென் அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம்ப்பா. இதுவும் ஒரு நல்ல கொஷின். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் எவ்வளோப்பா? ஒரு நிமிஷம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்புட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது கிளிப்பரா கிளாம்பரா, அப்படி கிளிப் பண்ணுச்சு அப்படின்னா அது எவ்வளோ வோல்ட்டு கிளிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாரு, இந்த சர்க்கியூட்டை வச்சே நான் என்ன பண்ணிடுவேன், முதல்ல அப்படியே ஒவ்வொன்றா ஃபில்ட்ரு பண்ணுங்கள்.
இங்கே கெப்பாசிட்டர் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், கண்ணை மூடிட்டு இது வந்து கிளாம்பர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். கரெக்டாக? ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதை கிளாம்ப் பண்ணும், சைன் வேவை தான் கிளாம்ப் பண்ணும். ஸோ அதுவும் வந்து என்னது, சைன் வேவ் கிளாம்பர் அப்படின்னு போட்டுருவேன். இப்போ நான் அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிளாம்ப் ஆகுது, இந்த வேல்யூவை மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? எங்கம்மா அது, ஒரு நிமிஷம். இது கொஷின் பெருசாலாம் வரும். ஓகே. இப்போ பாருங்களேன். ஸோ அப்போ அதனால் என்னென்னா எனக்கு பாதி ஆப்ஷன் வந்துருச்சு, கிளாம்பரு, சைன் வேவு. ஆனால் எத்தனை வோல்ட் அப்படி பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னா பியா சியா அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ கொஷின். ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கிளாம்பிங் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு எனக்கு கிளாம்ப் ஆக போகுது, எவ்வளோ வோல்ட் கிளாம்ப் ஆக போகுது, இல்லைன்னா எனக்கு இந்த ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கலாம். வி நாட்டோட வேல்யூ என்னன்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக இதுவும் ப்ராப்ளம் தான்ப்பா, கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தனா இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட்டு இது என்னது லூப் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கெப்பாசிட்டரோட வோல்டேஜை நான் முதல்ல கண்டுபிடிச்சிடறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த வோல்டேஜ் தெரிஞ்சால் தான் நான் என்ன பண்ண முடியும், அவுட்புட் வோல்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறது மூலமாக தான் எவ்வளோ கிளாம்பிங் ஆயிருக்கு, எவ்வளோ வோல்ட்டுக்கு கிளாம்பிங் ஆயிருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்படி பார்த்தனா எனக்கு கெப்பாசிட்டர் வோல்டேஜ் என்ன வரும், இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், லூப் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறேன்னா, ஸோ இப்படி போட்டேன்னா எனக்கு என்ன வரும், மைனஸ் பிஎஸ், அடுத்து வந்து என்னது ப்ளஸ் பிசி மைனஸ் 2 வோல்ட் ஈக்குவல் டு 0. இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்கு மட்டும் போட்டிருக்கேன். எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா விசியோட வேல்யூ வேணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், விஎஸ் ப்ளஸ் 2 வரும். ஓகேவா? விஎஸோட வேல்யூ எனக்கு என்னதுப்பா 5. இந்த சைனை விட்டுருங்க. சைனுங்கிறது எதுக்காகனா இந்த கிளாம்பருங்கிறதுனால சைன் வேவை தானே கிளாம்ப் பண்ணுது. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 5 + 2 எனக்கு 7 வரும். ஓகேங்களா? அப்போ கெப்பாசிட்டரோட வோல்டேஜ், அதாவது கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய வோல்டேஜ் 7 வோல்ட்டான், இது வந்து 5 வோல்ட்டு. இங்கே வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு என்னது கிளாம்பரோட சர்க்கியூட். இது ஃபைனலாக எனக்கு எதை வந்து இது பண்ணுது, எவ்வளவு கிளாம்பிங் பண்ணுது அப்படின்னு. இப்போ அப்படி பார்த்தா ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது, இது எனக்கு என்ன எப்படி இருக்குமா, 2 வோல்டேஜும் எனக்கு எப்படிப்பா இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ சீரீஸில் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் என்னது சேம் பொலாரிட்டியாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? முன்னாடியே சொல்லியிருந்தேனா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், மெயின் வோல்டேஜ் மைனஸு, கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் 7. அப்போ எனக்கு என்ன வரும், -2 வரும். அப்போ எனக்கு என்ன பண்ணுது, -2 வோல்ட் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிளாம்பர் ஆனது கிளாம்ப் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இங்கே மேம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலேன்னு கேட்கக்கூடாது, இது கிளாம்பரோட சர்க்கியூட்பா. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸும் எனக்கு எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஓகேங்களா? வோல்டேஜ் சோர்ஸு எனக்கு சீரீஸில் இருந்து ஆப்போசிட் பொலாரிட்டியாக இருந்தது அப்படின்னா இது என்னது ஆப்போசிட் பொலாரிட்டியா, ப்ளஸ்ஸு மைனஸு, தென் அதுக்கடுத்து என்ன வரும், ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் பொலாரிட்டியாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டாக போட்டாச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களாப்பா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 16th கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின்மா. நான் உங்களுக்கு மார்னிங் எடுத்தல ஸ்மால் சிக்னல் மாடல். இது என்ன அப்படின்னா எதை வச்சு மாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன அந்த டயக்ராம்லேயே தெரியும், ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் மாடல் பண்ணியிருப்பாங்க. அங்கன்னு இல்லை, நீங்கள் எங்கன்னாலும் ரெசிஸ்டன்ஸை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, லோட் ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பெரிய ப்ராப்ளம். இது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? மேபி உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா கூட போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட் 2ல் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 20யோட இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்த பார்ட் 2ல் நெக்ஸ்ட் 20 பார்த்துக்கலாம். இங்கே 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன் பைபோலார் டிரான்சிஸ்டர் அட் ரூம் டெம்பரேச்சர் இஃப் எமிட்டர் கரண்ட் இஸ் டபுள்டு த வோல்டேஜ் அக்ராஸ் இட் பேஸ் எமிட்டர் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிஜேடி கொஸ்டின். இதில் வந்து என்னோட எமிட்டர் கரண்ட்டு வந்து டபுள் ஆனுச்சுன்னா, பொதுவாக எமிட்டர் கரண்ட்டு வந்து
என்னது ஐஇயா. ஸோ எமிட்டர் கரண்ட்டு எனக்கு டபுள் ஆணுச்சு அப்படின்னா வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆனால் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, இப்போது என்னோட கரண்ட் என்னவா ஆகுது, I1 அப்படிங்கிற கரண்ட் வந்து டபுள் ஆகுது. I1 அப்படிங்கிற கரண்ட் டபுள் ஆகுது. அப்போ எனக்கு I2 அப்படிங்கிற ஒரு நியூ கரண்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. அப்போ இதில் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போனா, டயோடோட கரண்ட் ஃபார்முலா என்னது, I = I0 e பவர் என்னது V டிவைடட் பை ஈட்டா VT -1. ஓகேங்களா. இதில் விங்கிறது என்னமா, அது இங்கே என்ன கொடுத்துருக்கான், எனக்கு பேஸ் எமிட்டர் வோல்டேஜ்னு கொடுத்துருக்கான். அதனால் நீ பிஇன்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனை டரைவ் பண்ணால் உனக்கு என்ன வரும், I1 டிவைடட் பை I2 = உனக்கு என்ன வரும், 1/2ன்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ I1க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும், I2க்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த V1 V2ன்னு போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா. இது ஆக்சுவலாக டெரிவேஷன். இன்னொன்று, இது நம்மளால் போட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்பொனன்ஷியல் கிளியர் பண்ணணும். இது கேட் கொஷின். நான் ஏற்கனவே சொன்னால நிறைய கொஷின்ஸ் கேட்லேருந்து எடுத்திருக்கேன். எக்ஸ்பொனன்ஷியலை கிளியர் பண்ணுறதுக்காக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. அது என்ன வேல்யூ அப்படின்னா உனக்கு 20 mA அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு எமிட்டரோட கரண்ட்டை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு வோல்டேஜும் எனக்கு என்ன ஆகும், டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா. உனக்கு இது வேணும்னா இந்த டெரிவேஷன் ஃபுல்லாக புக்கில் பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் என்கிட்ட நீ குரூப்பில் கேளு, நான் உனக்கு இந்த சொல்யூஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் உனக்கு சொன்னேன்ல, இந்த I1 I2க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும். I1க்கு பதிலாக என்னப்பா வரும், I0 e பவர் V2 ஈட்டா VT -1 டிவைடட் பை I2க்கு இங்கே V1 அப்படிங்கிற மாதிரி போடணும். போட்டு ஒவ்வொன்றா நீ என்ன பண்ணுவேன், மீதி இருக்கிற வேல்யூ எல்லாம் சிம்பிளிஃபை ஆகி லாஸ்ட்டாக எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ மட்டும் வரும். ஓகேங்களா. நான் இது எதுக்காக போடலன்னா, கண்டிப்பாக இந்த சம்மு வந்து அது கேட்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியல் இருக்கிறதுனால கால்குலேட்டர் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் கேட்க மாட்டாங்க. அப்படி நீ கிளியர் பண்ணனா உனக்கு என்ன ஆன்சர் வரும், ஃபைனலாக 20 mV வரும். ஸோ அதை வச்சு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ ஆனது 20 mV இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரி மேம் 20 வருது, ஓகே, அது எப்படி நீங்கள் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா, எனக்கு மைனஸில் ஆன்சர் வந்தால் டிக்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு +20 mV வரதுனால நான் அதை என்ன சொல்கிறேன், இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா. அடுத்து 19th கொஷின் பார்த்தேன் அப்படின்னா, 19th கொஷின் ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிஃபார்ம்லி டோப்பிங்னு கொடுத்துட்டு இந்த NE/NB எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எமிட்டர் பேஸ் கலெக்டரோட டோப்பிங் லெவல்னு கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறாங்கன்னா, எமிட்டர் இன்ஜெக்ஷன் எஃபிஷியன்சி எனக்கு யூனிட்டி 1க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மேம் நீங்கள் காலையில் தானே சொன்னீங்க டோப்பிங் லெவல் என்னது, டோப்பிங் லெவல் நான் என்ன சொன்னேன் நான் காலையில், அதாவது பேஸ் தான் இருக்கிறதுலையே கம்மியாக டோப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் நான், கரெக்டுங்களா. அப்படி பார்த்தா உனக்கு என்ன வரும், எமிட்டர் அதிக டோப்பிங்கு, அதுக்கு அடுத்தது கலெக்டரு, அதுக்கு அடுத்தது பேஸ். இந்த இது தானே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதுக்குரிய ப்ரொசீஜர் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் டோப்பிங்க்கு தான் இது வரும். ஓகேங்களா. ஏன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன, யூனிஃபார்ம்லி டோப்பிங். நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா இந்த டோப்பிங் தான் பண்ணுவோம், நான் யூனிஃபார்மிங் டோப்பிங் தான் பண்ணுவோம். அதாவது எமிட்டர் அதிகமாகவும் பேஸ் இருக்கிறதுலே கம்மியாகவும் தான் வச்சு பண்ணுவோம். பட் இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு. பட் யூனிஃபார்மாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, எமிட்டர் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் அவன் என்ன கொடுத்துருக்குறான், நியரஸ்ட் 1ங்கிறத கொடுத்துட்டான் அவன், எமிட்டர் இன்ஜெக்ஷன். அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தது உனக்கு என்ன தான் இருக்கும், பேஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கலெக்டர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டோப்பிங்லேயே யூனிஃபார்ம் டோப்பிங், நான் யூனிஃபார்ம் டோப்பிங்கான கண்டிஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி கரெக்டாக. NE தான் எப்போதும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தது பேஸ் வந்துட்டு தான் கலெக்டர் வரும். எதில், யூனிஃபார்ம் டோப்பிங்கில். ஓகேங்களா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறது தெரில, அதனால் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்த கொஷின் பாரு, ஃபார்வர்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் கரஸ்பாண்ட் டு. ஒன்றும் இல்லை, ஃபார்வர்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னா என்னது, கரண்ட் கெயின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதில் 3 வேல்யூ இருக்குது. என்ன இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா, காமா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, IC டிவைடட் பை IE. ஓகேவா. இப்போது இந்த கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க, ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னால் கரண்ட் கெயின்னு சொல்லிட்டேன். அப்போ உனக்கு கண்டிப்பாக எது தான் வரும், ஆப்ஷன் பி தான் வரும். இல்லை மேம் எனக்கு எல்லாமே கரண்ட் கெயின்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார்வர்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன, IC டிவைடட் பை IE. அப்போது இதில் எது இல்லையோ அதுதான் வந்து என்னது, ஆம்ப்ளிஃபையர். அப்போ இங்கே என்ன இருக்குது, Cயும் Eயும் தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன இல்லை, B இல்லை. அப்போ என்னது, காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையருக்குரிய கரண்ட் கெயின் தான் என்னது, ஆல்ஃபா. பீட்டாவோட ஃபார்முலா என்னதுப்பா,
பீட்டாவோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஐசி டிவைடட் பை ஐபி. ஐசி டிவைடட் பை ஐபி. அடுத்து காமாவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஐஇ டிவைடட் பை ஐபி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்குரியது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர் ஆம்ப்ளிஃபையருக்குரியது, இது வந்து கலெக்டர் ஆம்ப்ளிஃபையருக்குரியது. ஓகேங்களா? ஆனால் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டருங்கிறது ஜஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் கெயின், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் 21 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அதே மாதிரி ஒரு சம்மு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சிங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என்ன ஆன்சருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பார்ட் 2ல் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.